அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்களே அவங்களுக்கு நான் ஒரே சொல்லிடுறேன், அப்படி உங்களுக்கு என்ன குறைச்ச இந்த படத்துக்கு நான் கேட்பேன், அப்படி நான் கேட்பேன். ஏன்னா இந்த மாதிரி படத்தையுமே நல்லா இல்ல ஐயா, இதெல்லாம் பார்க்கவே முடியாது, இதெல்லாம் பார்க்கவே முடியாது, இதெல்லாம் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. படம் நல்லா இருக்குங்க, அது இது குறை சொல்ற மாதிரி இல்ல. பட் என்ன, எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வந்து லேக் ஆன மாதிரி ஃபீலிங், அதை கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அது எப்படி நீங்க சொல்லுவீங்க, யார் சொன்னா? படம் நல்லா இல்லைன்றாங்களா? யார் சொன்னது? மேபி அவங்க படம் பார்க்க தெரியலன்ற. ஆக்சுவலி ஒரு ஸ்டார்டிங்ல வந்து அந்த ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ், அந்த சாங்குமே சரி, என் தலைவனே என் தலைவனே அந்த சாங்குமே அவ்வளவு அழகா கொண்டு வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபைட் சீன்ஸ் எல்லாமே அவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். சூர்யா சார் அவ்வளவு அழகா கேரக்டர் கொண்டு போயிருந்தாங்க. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் அடிச்சிருக்கு, ரொம்ப மெனக்கெட்டு அந்த காட்டுக்குள்ள போய் 40 நாள் 80 நாள் போய் உட்கார்ந்து, அட்லீஸ்ட் காட்டுக்குள்ள ஒரு 3 நாள் உட்கார முடியுமா? 80 நாள் எனக்கு தெரிஞ்சு 80 நாள் மேக்ஸிமம் எடுத்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எடுத்திருப்பாங்க ஷூட்டிங். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஒரு ஃபைட் சீக்வன்ஸா கூட சரி, அந்த படம் அது எப்படி இப்படிலாம் பார்க்கவே முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் நான் சொல்றேன் படம் நல்லா இருக்கு. ஏன்னா சூர்யா ஃபைட் சூப்பரா பண்ணிருக்காரு, நம்ம டிஎஸ்பி சார் மியூசிக் சூப்பரா பண்ணிருக்காரு, அண்ட் கதைக்களம் அவ்வளவு அருமையா இருக்கு. ஒரு அப்பா மகனுக்குள்ள ஒரு பாசம், ஒரு வில்லன் ஒரு நாட்டை காப்பாற்ற ஒரு வில்லன் எப்படி போராட்டணும் அதே மாதிரி ஹீரோவும் போராடுறான். இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் யார் ஜெயிக்கிறா, மக்கள் எப்படி காப்பாற்றப்படுறாங்க, இதுதான் கதை. இதுக்கு மேல கதை இல்ல அப்படின்னா நீங்க வந்து ஹாலிவுட்ல போய் பார்க்கணும். ஹாலிவுட்டுக்கே டஃப் கொடுத்திருக்காரு சிவா. எப்படி ஹாலிவுட்டுக்கு டஃப் கொடுத்திருக்காரு. படம் நல்லா இருக்கு, பாருங்க. உங்களுக்கு ஐயா 12,000 கோடி நான் அப்படிலாம் சொல்லவே மாட்டேயா ஐயா. 200 கோடி கண்டிப்பா தாண்டுங்க, அது நான் கேரண்டியா. அவ்வளவுதான். நல்லா கொடுத்திருக்காங்க. சொல்லுங்க எக்ஸ்பெக்டேஷன். நான் படம் நல்லா இருக்குன்னு வந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல குறை சொல்லியே ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் கட் பண்ணிருக்கலாம். அது கிளாமர், அது அந்த சீன்ஸ், அந்த பசங்க எல்லாம் பார்க்கணும், வாலிப பசங்க எல்லாம் பார்க்கணும் அப்படின்றதுனால அந்த கிளாமர் சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அது தேவையில்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் ஆனா அந்த பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றத அதையும் காமிச்சிருக்காங்க. அதுமே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்லைங்க, கதைலாம் நல்லா தான் போகும்போது நல்லா தான் புரியுது. புரியாத மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நல்லா தான் இருக்குது. இல்ல சோசியல் மெசேஜ் எதுவும் இல்லைங்க, ஜஸ்ட் கமர்ஷியல் படம். வந்து பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நல்லா இருக்குங்க. சஸ்பென்ஸ் நீங்களே ஓபன் பண்றீங்க. வந்து தியேட்டர்ல பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும் இல்லையா? நல்லா இருக்குங்க. சாங்ஸ் வந்து கதையோட தான் போகுது. லொகேஷன் வச்சு எடுக்கணுமோ அதுக்குன்னு தனியாலாம் வைக்கல. அது இதுலயே அப்படியே சாங்ஸையும் முடிச்சுட்டாங்க. பட் கிளைமேக்ஸ் செகண்ட் பார்ட் லீட் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு.